நம்ம சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு துருவன உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு ஒன்று பார்க்கலாம். அதாவது கிரேவி மாதிரி. அதுக்கு அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு வெங்காயம் 4 பீஸ் சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சோம்புல பாதி ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 10-15 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பல்ஸ் மோட்ல போட்டு தரலாம். இப்போ அதை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ அதே ஜாரில் நம்ம இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு சேர்த்துலாம், கடலைப்பருப்பு சேர்த்துலாம், சின்ன சின்னதாக நறுக்குன கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரையாக இருக்கும். 2 உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுலாம். குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக திக்காக கரைச்ச புளி சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டோம். கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை